இதே சந்திரன் ஓரையில பிறந்தவங்களுடைய காதல் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? அவங்க எப்படி காதல் வயப்படுவாங்க? சந்திரஹுரை எடுத்துட்டோம்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரன் அப்படின்னாலே அம்மா. ஸோ அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்கக்கூடியவங்க. ரொம்ப இரக்க குணம் வாய்ந்தவங்க. கருணையில வரக்கூடிய ஒரு லவ் இருக்கும்ல. ச்சே! அவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. இப்படிலாம் கஷ்டப்பட்டான்னு ஒரு மாரி இரக்க குணத்தில ஹெல்பிங் மைண்டடா யாராவது ஒருத்தவங்க வந்து இப்ப அன்னை தெரசா பார்க்குறோம் இல்லையா? அவங்கள பார்த்து யாராவது விரும்பாதவங்க யாரும் இருப்போமா? எந்த அளவுக்கு அவங்கள மாரி ஒரு டெடிகேட்டடான ஒரு அம்மா இருக்கவே முடியாது இல்லையா? அந்த அளவுக்கான ஒரு நிலைகள இவங்க கிட்ட பார்ப்பாங்க. அப்படியே அன்னை தெரசாவினுடைய மறுரூபமா அவன பார்த்தேன். எனக்கு அப்படியே கனெக்ட் ஆச்சு அப்படின்னு ஒரு சில பிள்ளைங்கலாம் பேசுறத பார்த்துருப்போம். ஸோ இந்த சந்திரஹுரையில பிறக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அம்மாவோட பாசம் கிடைச்சா போதும். என்னை எங்க வீட்ல எப்படி பார்த்துட்டாங்களோ, அது மாரி கேர் பண்ணிட்டா போதும். எனக்கு என்ன தேவையோ பார்த்து, பார்த்து செஞ்சா போதும் அப்படின்ற மாரி எனக்கு எதிர்பார்க்கிறவங்களுக்கு தான் அந்த சந்திரஹுரை செட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிள்ளைங்கலாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட அன்பு ரொம்ப துரிதமான அன்பா இருக்கும். வச்சுட்டாங்க அப்படின்னா, அந்த அன்பு ரொம்ப ஆழ்கடல் அன்பா இருக்கும். ஏதோ பேருக்கு ஏதோ நான் வந்து லவ் பண்றேன், விரும்புறேன் அப்படின்ற மாரி இருக்கும். அவங்களோட ஆழ் மனசுலேருந்து சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல பாண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.